அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு சேனல். சாக்லேட் லெமன் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3-4 நிமிஷம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான் 3-4 நிமிஷம் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்பு. லெமன் 2 எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். மைதா எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். பால் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்திருக்கேன். லெமன் இப்படி வச்சுக்கலாம். ஒரு தோல் கொஞ்சம் துருவி பாருங்கள், இவ்வளோ தோல் துருவி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் கேக். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இவ்வளோ வந்துச்சு. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 முட்டை ஒடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். உங்களுக்கு 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் தோல் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1/2 கப் எடுத்திருக்கேன். எடுத்து எல்லாம் கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இப்போது எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன்ல, அது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 எடுத்து எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு, அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ். பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸும் அதிலே ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னே மிக்ஸ் பண்ணிட்டேன் லெமன் ஜூஸு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் உப்பு போட்டு, கல்லுப்பு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும். அது வரைக்கும் இது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி அதுலேயும் மைதா தடவிக்கலாம். தடவி அதில் ஊற்றிடலாம். நாங்கள் ரெடி பண்ணோம் இல்லையா கேக்குக்கு, அது ஊற்றி நல்லா இப்படி தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும் கேக்கு. இப்போ எடுத்து பாருங்கள், சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சிடலாம் கேக்கு. 25 நிமிஷம் 20-25 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் சாக்லேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/4 கப்பு எடுத்திருக்கேன். பால் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு இப்போ செஞ்சுக்கலாம். கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கைவிடாமல். நல்லா வரும் சாக்லேட்டு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் இவ்வளோ கெட்டி ஆகணும். ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் வச்சு. பாருங்கள், கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அது செய்கிற வரைக்கும் சாக்லேட்டு கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டில் இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இப்படி கத்தியில் இப்படி திருப்பி எல்லாம் ரைட் ரவுண்ட் இது பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து திருப்பி எடுத்து போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இன்னொன்றும் கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பீஸும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சூடு பண்ணி தண்ணி அதில் சர்க்கரை போட்டு நல்லா இது பண்ணி இப்படி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ க்ரீமு. அதுக்கு மேலே கேக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி அதுக்கு மேலேயும் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செஞ்சோம் இல்லையா அந்த க்ரீமு கொக்கோ சாக்லேட்டு ரைட் ரவுண்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் தடவிக்குங்க. ஸ்பூன் எடுத்து எல்லாம் நல்லா ரைட் ரவுண்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் கேர்னிஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது. நான் பாதமும் கொஞ்சம் இதையே தூவி இருக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். கேக்கை தூவி வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளவும் கிருமி இருக்குது, வெளியவும் கிருமி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு லெமன் கேக் சாக்லேட் கேக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க. 2-3 நிமிஷம் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது.